ஹலோ. சொல்லுங்க அக்கா, நல்லா இருக்கீங்களா? ஹலோ, இதே கேக்குதா? கேக்குது நல்லா கேக்குது. இன்னைக்கு யூடியூப் பேர் எடுக்கிறாங்களா தலைவரே? டப்பாங்க. சரிங்க, உண்மையிலுமே அருமையானது. ஆமா, கூட்டம்னா கூட்டம், கொல்ல கூட்டம். ஆமா, கொல்ல கூட்டம். என்னடா பிள்ளை எருமை கடை மாதிரி நிக்குது, ஆடுமா ஆடாதான்னு பாக்குறாங்க. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது நல்லாவே ஆடும். என்ன தாடப்போ, நல்லா கை காலெல்லாம் நல்லா ஆடும். மைக்கு செம்மையா இருக்கு, அருமையான மைக், வாட்டமா இருக்கு. ஐயா என்ன கையை ஆத்தாடி. மைக்கு தானே தடவுறேன், உங்களுக்கா தடவுறேன்? இல்லம்மா நான் எப்பவும் மைக்கை தடவிட்டு தான் வாயில வைப்பேன். ஆமாங்க, நான் மைக்கை தடவும் போது வாயில வைக்கும் போது கொஞ்சம் லைட்டா ஸ்டாப் இட். என்ன லூசா இருக்க, டெய்லியுமே போகுதுல. ஆமா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பா தவிர எதுவும் பேச மாட்டான், செய்யறோட சரிதான். அண்ணே கொஞ்சம் ஏதாவது சரியில்லைண்ணா தண்ணி கொஞ்சம் விடுங்க, தொண்டை சரியா போயிடும் எருத்துல. சரி வந்தமா உடம்பு சுறுசுறுக்கு நாள் போட்டு நறுக்குன்னு போட்டு எதுக்கு திரும்ப பப்பு டான்ஸ் சொல்லறாங்க? யாராவது சொல்லியிருக்காங்களா? இந்த ஊர் எப்படி அமைதியா இருக்காங்களா? கல்லுங்கரடு எடுத்து அடிக்கிறாங்களா? எல்லாமே வாங்கக்கூடிய தைரியமான ஆளா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இங்க 10,000 20,000 உள்ள கிடக்குது, அதனால போய் வாங்கிட்டு போட்டுருமா? போட்டுருங்க. அப்புறம் தம்பி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அண்ணே நல்லா இருக்கியா? அப்புறம் சின்ன தம்பி நல்லா இருக்கியா? அப்புறம் சித்தப்பு மைனா நல்லா இருக்கியா? சித்தப்புங்கமே பக்கன்னு போச்சு, சித்தப்பா மைனே நல்லா இருக்கியா அப்படின்னு அர்த்தம். யாரையுமே மாமா மச்சான் பிடிக்கல. இவங்களா சரஸ்வதி ஆடியோஸ். ஆனா உண்மையிலுமே சடையம்பட்டி மைக் அருமையான மைக்கு வைக்க பத்தியா, பேரை சொன்னோன்னு மட்டும் குயிக்கா இருக்கு. சரி வந்தமா போட்டோமா சுறுசுறுக்கு 4 மணி நேரம் போட்டுருங்க. ஏங்க ஏதாவது நல்லா தெரியுறேனா? இல்ல நல்லா தானே இருக்கு, எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தெரியுமா? எது அழகா தெரியுதா? என்ன தெரியல, போடலாம். நான் அப்போது பார்த்த புள்ள இப்ப அடையாளம் தெரியவில்லை. இப்போ அடையாளம் தெரியவில்லை. கம்மியா போறேன் இல்லம்மா. நல்லா எதுக்குதான் எங்க ஆயா இப்ப கோமன தவுத்தாவதில்ல. பெருங்குட்டு வம்சம் மாதிரி பெத்து விட்டாங்க. நல்லா இருக்குமா? நல்லா வஞ்சம் இல்லாத மனசு. 45 வயசுக்கார பிள்ளை டான்ஸ் எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? புளிக்குண்டா இருக்கு. ஆமா, எங்க வயசெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி? எருமை கடை மாதிரி. உங்க பார்ட்டி தான் வரணும், ஆளு இழைச்சிருவோம். எப்படி நொறுக்கி தள்ளுறாங்களா? சரி போடுமா? போட்டுருங்க. எதுல விட்டேன்? வாயில நல்லா விடுவேன், வாயில. அடுத்து என்னங்களா, எல்லா ஆம்பளைகளுக்கு ஒரு முக்கியமான மேட்ரு. சொல்லுங்க. மேட்ரா? ஒரு மெசேஜ்னா வையே. சொல்லுங்க. எல்லாம் ஊர் உலகம்லாம் கேட்டுக்கிட்டோம், யூடியூப்லயும் கேட்டுக்கிட்டோம். ஆமா சொல்லுங்க. என்ன ரீசன்?
இப்போ வந்திருக்கல ஆன்ஸ், ஆமா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. அதான் நீங்க நிறைய இந்த போடுவீங்க. பெரிய மனுஷங்களா இருக்காங்கல்ல, கிளவாடி எல்லாம் பெரியவர் தாத்தா கிட்டலாம் போய் கேளுங்க. ஏன் தாத்தா நீ வயசானாலும் அந்த கொட்டைப்பாக்கை இடிச்சு இடிச்சு வாயில போறட்டு கேளு. என்ன காரணம்? என்ன காரணம்? அதே வயகர மாத்திரை. இல்ல என்ன காரணம் சொன்னா தானே தெரியும். அதான்டா வயகர மாத்திரை. ஆமா அப்படின்னா என்ன அது? உனக்கு தெரியலன்னா விட்டுரு, தெரிஞ்சவனா போய்கிட்ட. கொட்டைப்பாக்கை போட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். ஆமா. கோயம்புத்தூர்ல கொழுந்து வெத்தல வயச வைக்குதடி, அடி என்ன வைக்குதடி, கொஞ்சம் போடு நெஞ்சுக்குள்ள வாடி வாடி சும்மா போடி போடி, வாடி வாடி சும்மா போடி. என்னத்துக்கு சொன்ன புரிஞ்சுக்கிச்சாப்ப? இல்ல எனக்கு ஒண்ணு நீ அதுக்கு சரிப்பட வர மாட்டே. ஆமா ஆமா. கோயம்புத்தூர்ல கொழுந்து வெத்தல வயச வைக்குதடி, அடி என்னம்மா இருக்குதடி, நான் கொஞ்சம் போது நெஞ்சுக்குள்ள வாடி வாடி சும்மா போடி போடி, வாடி வாடி போடி போடி நீ வாடி வாடி. போலாமா? போட்டுருங்க போட்டுருங்க. தின்ன பொருளாம் ஜெரிச்சு போச்சு. ஆமாங்க, நீங்க நிறைய போட்டாங்க சாப்பாடு. ஆமா. வெண்டைக்காய் நல்லா விழுந்து விழுந்து கவனிச்சா. ஆமாங்க, தெரியாதா? ஆமா ஆமா. உளுந்து உளுந்து ஆயிடுச்சாங்க. இழுத்து போட்டுறோமா? என்னன்னு தெரியல, உங்களை பார்க்கல, எனக்கு மேலே ஏறுது இறங்குது. அவரை பார்த்தா அப்படிதான் இருக்கும். சரி பரவாயில்லங்க, எதில் விட்டேன்னு தெரியல. என் பேரை சொன்னீங்களா? ஆஹா, வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். எங்க நைட்டெல்லாம் அப்படி ஆடி புட்டு காலையில போய் பொழந்து போட்டு தூங்கிடுறேன். வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், வெளியே மனுக்கு உள்ள லொடுக்கு. அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். பரவாயில்ல, போனா போயிட்டு போகுது. என் பேரை சொன்னீங்களா? உன் பேரா? உன் பேர் என்ன சுனிதாவா? என்ன இன்னைக்கு இன்னும் வரல, எட்டி பார்க்கலையா? போன மேடையில 2 பேரும் உளுந்து ஒரு அளவுக்கு கொண்டோம். இன்னைக்கு நல்லா இருக்கு மேடை. ஏன்னா மேடை கூட தாங்கல. அன்னைக்கு போன ஸ்டேஜ்ல 2 பேரும் உளுந்ததுல மேடை 2ஆ புண்டு போச்சு. நான் பொக்கிரிக்கு பொக்கிரி பண்ணு, பக்கத்தில் அம்பிகா பண்ணு, பொக்கிரிக்கு பொக்கிரி பண்ணு, பக்கத்தில் அம்பிகா பண்ணு. பொக்கிரிக்கு பொக்கிரி ராஜா பக்கத்துல பட்டுல ரோஜா, பொக்கிரிக்கு பொக்கிரி ராஜா பக்கத்துல பட்டுல ரோஜா. பக்கத்துல பட்டுல ரோஜா, பொக்கிரிக்கு பொக்கிரி ராஜா பக்கத்துல பட்டுல ரோஜா. உங்க ஆட்டத்துக்கு தான் வரணும். ஆமா, எனக்கு உண்மையிலுமே சொல்றேங்க, தனித்தனியா உளுந்துரும் போல இருக்கு. தனித்தனியா சரி, உங்கள்ட்ட எல்லாம் வரட்டா? மொத்தமா தானே சண்டை வந்துடும். இல்ல இல்ல, நீ மொத்தமா அவர்கிட்ட மட்டுமே போயிருமா? நான் எப்போதுமே தனியாவே தான் போவேன், மொத்தமா போக மாட்டேன். ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் வாசிப்பு எப்படின்னு போகணும். ஏன் மாச்சி, ஏன் இப்படி சொல்றீங்க? என்ன சொன்னேன்? சரி, தனித்தனியா போலாமா? முதல்ல இவர்ட்ட வாங்க. வந்துருங்க வந்துருங்க. வாங்க அம்மாச்சி. ஏன் சாமி மூடி வச்சிருக்க? நீங்க மூடியெல்லாம் ஒண்ணு நல்லா திறந்தானே இருக்கு. மச்சினிச்சியை பிடிச்சிருக்க? மச்சினிச்சி இல்ல, நீ எனக்கு அக்கா. நீங்க பேசுற பாஷையில எனக்கு புரியாது. நான் ஹிந்திக்காரன். ஹிந்தியா? நான் உனக்கு சொன்னா பிடிக்குமா? நீங்க சொல்லுங்க. ஹிந்தியில பேசணுமா? பேசுங்க. கெட்டவா திட்டி பிடி.
கெட்ட வார்த்தை யாரா ஹிந்திக்காரங்க வந்தா கல்ல விட்டு அடிச்சுடுவாரு. இல்ல நீங்க ஹிந்தில பேசுங்க நான் புரியல. கேர மார்ச்ச கேர மாக்கா போசன பாக்கா நான் சூத்த லவட. சாரிக்கா வீடு மாதிரி வந்துட்டேன். போடு. சரி இருந்தால் பரவாயில்ல. வரட்டுமா? வந்துருங்க. என்ன பார்க்கல இப்படி இருக்கு. வயசு பையலா இருக்கு. விடல பிள்ளையா இருக்கு. உங்களை பார்க்கல எனக்கு என்னமோ தோணுது. வச்சுக்கவா உன்ன மட்டும் நீ என்ன வேணா போடு. அருமையான பெட்டி. வாய்ஸ் செம்மையா இருந்துச்சு. அப்படியே டப்பிங்காட்டா இருந்துச்சு. உங்களை மட்டும் இல்லை, இந்த பார்ட்டியே அப்படிதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடகம். பெருமையா இருக்கு. உங்களை பார்க்கல எப்படிமா இருக்கு? மிருதங்க வித்துவானா நீங்க தான் மாதிரியே இருக்கு. அவ்வளோ ஒரு அடி. உங்களை ஆட்டத்தில் அடியிலே நாங்கள் ஆடுற மாதிரி இருக்குது. மேலும் மேலும் வளருங்க. போட்டலாமாண்ணே? அண்ணே மோசமான ஆளுக்கா? தங்கச்சி தங்கச்சினே எல்லாம் இப்ப தங்கச்சி. ஆமா. வண்டிக்கு போனா மச்சினிச்சு. அது அப்படித்தான் மாறிக்கும். போலாமா? பார்த்து பத்திரமா. ஏனுங்க இன்னொருத்தி எனக்கு வேணா சக்கலத்தி. ஏனுங்க இன்னொருத்தி எனக்கு வேணா சக்கலத்தி. ஏனுங்க இன்னொருத்தி எனக்கு வேணா சக்கலத்தி. இளவட்ட கூட்டங்களா என்ன சுத்தி. எப்போதுமே நினைக்கிறையா உன்னை பத்தி. ஏனுங்க இன்னொருத்தி எனக்கு வேணா சக்கலத்தி. ஏனுங்க இன்னொருத்தி சிகப்பா பின்னொருத்தி சிரிச்சாளா இன்னொருத்தி. சிகப்பா பின்னொருத்தி சிரிச்சாளா இன்னொருத்தி. உருக்குள்ள கேட்டு பாரு என்ன பத்தி. உருக்குள்ள கேட்டு பாரு என்ன பத்தி. எப்போதுமே வந்திடாது இதை பத்தி. எனக்கு எப்போதுமே வந்திடாது இதை பத்தி. சாமி பழனிமலை முருகா உனக்கு எண்ணிக்கை எடுக்கணும்டாப்பா. எனக்கு அப்படியா? ஆமா. சரி அந்த கபடி முதல்ல எடு. ஆமாம்மா. நெக்ஸ்ட் ஆட்ட போலாம். ஓ சலார் மலார்னு அள்ளி போட்டு போ. போலாமா? என்னன்னே தெரியலையா? என்னை பார்த்தனே என் உதட்ட கடிக்கிற. ஏன்னு கேளு. அவருக்கு எச்சி புத்தி நிறைய இருக்கு. அப்படியே இல்ல உதட்டுல எச்சி நிறைய இருக்கு. அப்படி கடி அப்படியா? இப்படி கடிச்சா என்ன இருக்கு? உதட்ட கடிச்சா வெக்க வராது. அக்கா வந்துருக்குடா. அவ்வளோ ஒரு ஆசையா உதட்ட கடிக்குதுங்க. உதட்டிலே தெரியுது. எதுக்கு நம்ம கண்ணடிக்கிறாங்க? அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா தெரியாது, உனக்கு தான் தெரியும். புரிஞ்சுக்கலாமா? ஆமா. அண்ணே போட்டுருமா? உதட்டு என்ன பாவம் பண்ணுச்சோ, இந்த உதட்டுக்கு தான் கோபம் வந்துச்சு. உதட்டு என்ன பாவம் பண்ணுச்சோ, இந்த உதட்டுக்கு தான் கோபம் வந்துச்சு. அத்த மகனே அத்த மகனே அத்த மகனே மாமா மகனே மாமா மகனே மனசுக்குள் நீதாயே மாமா மகனே. உதட்டு என்ன பாவம் பண்ணுச்சு, இந்த உதட்டுக்கு தான் கோபம் வந்துச்சு. உதட்டு என்ன பாவம் பண்ணுச்சு, அத்த மகனே ஆசை அத்த மகனே சுக சுக நீதாயே அத்த மகனே. கட்டையை தள்ளி விட்டுறாதம்மா. என்னது என்னன்னே தெரியல. ஆண்டவன் எனக்கு ஒன்று நல்லதை படைச்சிருக்காரு. ஏன் என்ன? என் குண்டியாட்டியே நான் சம்பாரிச்சுக்கிறேன். சூப்பர்மா. ஆமாங்க, நான் வஞ்சகமுத்த மனசு. யாரும் கிடைக்காதுமா. எதில் விட்டேன்? மறுபடியும் வாயில விடாத. இல்லை எதில் விட்டேன்? என்னத்துல விட்டேன்? இந்த விழா கமிட்டியாருக்கு மேடைக்கு ஒரு 10 டீ வாங்கிட்டு வாங்கண்ணே. தாளமே ஓ தாளமே, உங்களை பார்க்கல எனக்கு இப்படி தான் வந்து. அந்த அக்கா சொன்னதை கேட்டியா? அதான் எதில் ஃப்ளோவில் வரும் கூடாது. ஏதோ எனக்கு மட்டும் தப்பு தப்பா கேக்குது. நீ ஹிந்திக்கார பையன் அப்படிதான் கேட்கும். ஆமா ஆமா. அதனால உங்களை பார்க்கல போகலாமா? எப்படி வரட்டும்? ஏன் கேட்குறீங்க? நேற்று இன்னைக்கு தாங்க நாடகத்துக்கு வந்திருக்கோம். நீங்களாம் வரிசையா ஆடுறீங்க.
ஆனா நேத்து இன்னைக்கு எங்க வீட்டுல பாய் விரிச்சு போட்டாலே கிடக்குது. என்னக்கா சாப்பிடுறீங்க நீங்க? அந்த பாய் ஏக்கத்துல இழுக்குது நீ எப்படி வருவ அப்படின்னு. எடுத்து வச்ச பாலம் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது. நிலா காயுது. எப்படி போட்டச்சா? போதுமா? இப்படி இருந்தா போதும்ல உங்களுக்கு? 4 நாளைக்கு தூங்க கூடாது. நல்லா தொடசாமி. அடுத்து அடக்கி உள்ள கொஞ்ச நேரம் நான் 2 பேர் போயிட்டு வந்துடுறேன். ஆமா, எத்தனை பேர் போனாலும் பத்தாதுடா. இன்னும் 2 பேர் தான். ஏன்னா கஷ்டப்பட்டு அவங்களோட ஒவ்வொருத்தவங்களும் உழைப்பு இங்கே இருக்குது நாடகத்தில். அவங்கள்ட்ட போகணும். விடிய விடிய மைக்கு எனக்கு என்னன்னு தெரியல. மைக் செட்டு குஞ்சு தாடி. ஏன் குஞ்சு தாடி வச்சிருக்க? இங்கிட்டலாம் முளைக்காத. ஏக்கா குஞ்சுலாம் தாடி முளைக்கும். லாஸ் லூசு குஞ்சு தாடினா இங்கே சின்ன தாடிக்கு பேர். இப்போ ஒன்றும் இல்லை, என்னன்னே தெரியல, ஒழுக ஆரம்பிச்சிருச்சு இத்தனை பேத்திரம் போய். உங்களை பார்க்கல எப்படி இருக்கு? நாளைக்கு இந்த குஞ்சு தாடி இருக்கக்கூடாது. இப்போ அணி குஞ்சு எலி குஞ்சுங்கிற மாதிரி தாடியிலே சின்ன குஞ்சு இந்த குஞ்சு தான். உங்களை பார்க்கல எப்படி தோணுது? இது ராத்திரி நேரம் ஏன் தூக்கத்தை காணும். ஏன் தூக்கத்தை காணும். வந்தாச்சு, எல்லாத்திலும் ஒரு ஆட்டு ஆட்டியாச்சு. வஞ்ச மொத்த மனசு எழுதிட்டு போலாமா? ஊர் மேலே போகிறேன். இன்னும் கொஞ்சம் எக்கோலாம் வேணா, என் தொண்டை சரியில்லை. நல்லா அப்படி இப்போ சன்சிங்கர்லாம் பாடும்போது அப்படி மைக் இருக்கு பத்தியா, நீலா காய்த்து அப்படின்னு அது மாதிரி நல்லா ஏத்துங்க. 2 திருவுங்க. இதில் எத்தனை திருவுறது இருக்கு? 2 திருவண்ணம் 2 ஏத்துனா தானே இங்கே நல்லா இருக்கு, வாய் நல்லா இருக்கு. ஆமாம், நீங்கள் மைக் செட் வைக்கிற பெருசு இல்லை. நான் பேசும்போது யாரும் அந்த மைக் செட்டு இவ்வளோ இனிமையாக இருக்கு குரல் அந்த அளவுக்கு அப்படின்னு உங்கள் பேர் டெவலப் ஆகணும். சரஸ்வதி ஆடியோ கேட்டுச்சா? கேக்குதுல? இப்ப அவர் 2 திருவுனாரு, 2 ஏத்தினாரு. அதனால வயசுக்கு வந்தா முதல் இரவுக்கு காது குத்து கல்யாணம் எல்லாத்துக்குமே ஓடோடி வருவார். காசு வேணான்ட்டாரு. வயசுக்கு வருது என் கிறகா ஒவ்வொன்னா குறுக்க கேக்குறேனே தெரியல. வயசுக்கு வர நான் நீ இப்ப கண்டுக்காத. சொல்லி கொடுங்க அக்கா. நாளைக்கு உன் பொண்டாட்டி கேளு வயசுக்கு வருது எப்படின்னு. போலாமா? போங்க. நல்லா கேட்டு வாசிக்கணும். என்னால கத்த முடியலடா பாய்ச்சட்ட பொண்டாளிக்குது. ஆமா, இவங்க அடிதாங்க பெரிய இருக்கு. நான் கத்த முடியல. வேற 3 கிடக்குற பயப்புள்ள பொட்ட பிள்ளை எல்லாம் இருக்கும். புள்ள பெத்த நல்லா இருக்கும். என்ன நீ இந்த ஓட்டையில இருக்காத. இப்ப நீ கல்யாணம் பண்ணிட்டு வர, ஒரு 10 வருஷம் முன்னாடி புள்ள வைக்கல, உனக்கு மதிப்பாகலாம்.
இதே நீ நேற்று கல்யாணம் பண்ணிட்டு வா, அடுத்த வருஷம் ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்று கொடு. ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய அந்த வீட்டு மகாராசிக்கு எப்படி தெரியுமா பேரு? என் அழகு மருமக. வந்தோடனே எத்தனை சொத்து இருந்ததுக்குங்க புள்ளக்குட்டியை பெற்று போட்டா. அந்த அழகுல நீ ஓட்டையிலே இருக்காதா பொச கட்ட பையில. ஆமா, எனக்கு 4 பிள்ளை பிறந்துச்சுக்கா. பொம்பளை பிள்ளைக்கு பிள்ளை பார்த்தா அழகு, அதான் பொம்பளை பிள்ளை. பிள்ளை பார்த்தா அழகா இருக்கும்னா அழகா இருக்குமா அந்த நேரம்? ஆமா, தெரியணும். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கங்க. சும்மா அந்த பெரியிலே இருக்காதுங்க. எனக்கு பொட்டை பாக்கு அர்த்தம் தெரிஞ்சிச்சியா? அது மாதிரி புள்ள பக்கருக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். பொட்ட புள்ளை எல்லாருக்கும் புள்ள பெத்த நல்லா இருக்கும். ஆத்தி அடி ஆத்தி நீ யாருக்கு போடுற மாலைய மாத்தி உன்னை சொல்லி குத்தமில்ல என் மனச குத்தமில்ல உன்னை சொல்லி குத்தமில்ல என் மனச குத்தமில்ல. பொட்ட புள்ளை எல்லாருக்கும் புத்தி கெட்ட புள்ள இருக்கும். வாங்க அஸ்கு புஸ்கு ஒழுகுதுல வருவேன். எதுக்கு வரேன் தெரியுமா? என்னை கீழே தள்ளிவிடணுமே வர்றேன். ஐயோ வில்லை மாதிரி இருக்காம்பா. அத வாராண்டி வாராண்டி வில்லேண்டி நல்லா சாப்பிடு. சீரஞ்சோம்பு வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு கிலோ 10 ரூபா வீடு தேடி வருது. சீரஞ்சோம்பு வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு. என்ன ஒரு அடிக்கு எனக்கு ஒரு 10 கிலோ கொடு, தோல் உரிச்சு. என்ன கேட்குற? 10 கிலோ இங்கிட்டு வாடா. நீ வாடா, உனக்கு இன்னும் பர்ஃபார்மன்ஸ் நிறையா வச்சிருக்கேன். இரு ஒரு 10 கிலோ சும்மா ஓடுவே 3500 ரூபா வாங்குறாடா. வாம்பிடுங்க. இந்த பேக்கு யாருதுப்பா? நான் பழகினப்ப வாங்கின பேக்கு. லேப்டாப்பு அதே நீ +2 படிக்கிறப்ப கொடுத்த பேக்கு. லேப்டாப் ஒரு நாள் நான் தான் வாங்கிட்டு போனேன். வெறும் 400 விட்டு போட. வெள்ளை பூண்டு ஆட விளங்காத வேலை. வெள்ளை பூண்டு வியாபாரம் மாத்திட்டு வர்றேன். தம்பி சந்துரு, யாராச்சும் ஒருத்தர் இருக்குடா. அவன் சித்தி வைக்க விட மாட்டேன். நீங்க கிடைச்சிருக்கீங்க பயமா இருக்கு. வேணாடா. சரி, வெள்ளை பூண்டு வியாபாரம் பார்த்துட்டு வர்றேன். வர்றப்ப என்னன்னு தெரியலடா. மனுஷன் வாழ்க்கை எப்படி எல்லாம் சந்தோஷமா போதுவாரு. ஊர்ல காசை வாங்கிட்டு நானு எனக்கு 12 மணியான இப்படி இடிக்கிற சந்தர்ப்பத்தை கொடுத்து இருமலை இன்னைக்கு செத்தடி நீயோட. நல்ல புதுசா மத்தால கட்ட மாதிரி இருக்கும். நீ பஞ்சு மத்த தேவையில்ல பிள்ளைக்கு. எதுக்கு? ஹாய் ஹாய் ஹாய். ஆத்தாடி நம்மளே கெடுத்துருவாடவ. உஷாரா இருக்கணும்டா ஆத்தாடி. ஐ லேடி, வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? பக்கத்து வீட்டு செந்திலே ஊருக்கு போயிட்டானா? ஏன் நீ போயிட்டு வர போறியா? அவர் ஊருக்கு போனா நீ அவர் கூட போயிட்டு வரியா? சத்தமா பேசி எரும மாடு. என்னது? ஐ லவ் யூ. கேக்கல. செவிட்டு முண்டையா இருக்குமா? நாடகத்துக்கு இப்படி ஒரு சோதனையா? ஹாய். சாப்பிட்டாச்சு. செத்தான் செவிட்டு முண்டை. சோறு தாங்க தின்னு. அப்புறம் பிரியா திம்பா எல்லாரும் சோறு தான் திம்பாங்க. ஹாய். டாடா. டாடா வாத்தா இரு. டாடா. ஹாய். டாடா ரூசு வேலை. எத்தனை நாள் தான் டாடா காமிக்கிறது? டாடா நை. பாய். ஒத்து. டாடா. ஹாய் பாய். பாயா? நீ என்ன எங்கிட்ட ஊர்வலம் போறியா? பாய் சொல்லிட்டு போற. என்ன எங்கிட்ட ஒருத்தர் சேர் போட்டு அப்படியே ஒரு சௌரியமா வரீங்களா? என்ன எல்லாத்தையும் நம்மள மாதிரியா? ஐ லவ் லேடி. அம்மா எது கையை கொடுத்தீங்க? உன் பாடி வேறு என் பாடி வேறு. உனக்கு பெருசு எனக்கு சிறுசுன்னு மட்டும் நினைச்சிடாத. கடுகு சின்ன என்ன என்னன்னே தெரியல. உங்களை பார்க்கல எங்க அத்தை பையன் செத்து போன மாதிரியே இருக்கிறீங்க. யார் மாதிரி? எங்க அத்தை பையன் செத்து போயிட்டான். ஆமா போன மாதிரியே இருக்கு. என்னை பார்த்தானா அத்தோட குளுக்கோஸ். அத்தோட குளுக்கோஸ்? ஆமா. உன்னை பார்த்ததுமே குளுக்கோஸ்? ஆமா. அதே மாதிரி நீங்களும் இருக்கீங்க. இப்ப நான் குளுக்கோஸ்ங்கறியா? வளர்க்காத முண்டை. நான் இன்னைக்கு தான் உன்னை சந்திக்கிறேன், அதுக்குள்ளேயும் குளுக்கோஸ் பண்ண பார்க்குற நீ? அப்படிலாம் இல்லை மால்மே. எத்தனையோ பொம்பளைய பார்த்துருக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி முரட்டு பொம்பளை இன்னைக்கு தாண்டா பார்க்குறேன். என்ன சொல்றீங்க? நாங்களா மனசு. நீங்க மால்மே ஆப்பிரிக்கா பொம்பளை நான் இன்ன வரைக்கும் பார்த்ததில்ல நாடகத்தில். இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஆப்பிரிக்காக்காரனை கூட பார்த்துருக்கிறேன். ஆப்பிரிக்கா காரியம் இன்னைக்கு தாண்டா நான் பார்க்குறேன். இந்த நாடக ஏஜென்ட் யாரு? நீயா? தம்பி கருப்பையா?
என்னடா உன் சௌரியத்துக்கு உனக்கு தகுந்த மாதிரியே போடுற எனக்கு தகுந்த ஏன் சொல்றீங்க? அப்ப என் பேர் சரங்கா. என் பேர் சொரி. சொரி. என் பேர் சொரி. சொரி. அவங்க சில்லட்டி சிரிப்பாங்க, கை தட்டுறாங்க பத்தியா? இங்க சொரினா இங்க சிரி. ஆமா அங்க சொரி. ஏங்க அத்தை பையன் நினைப்பு வந்து எனக்கு காது நல்லா கேக்குதுங்க. நல்லா கேக்குதா? மல்மேனே அப்படித்தான் இருக்கணும். எது எனக்கு திட்டலையே. உன்னை பார்க்கும்போது எனக்கு வர்ணிக்கணும் போல தோணும். என்ன வர்ணிக்கணும்? மல்மே கோபியானே உன் கீத்த முடியாந்துரு 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 அங்க இருந்தீங்கன்னா வேலை கேக்குமா? முடியாந்துரு. மல்மே இந்த பிள்ளைய பார்க்கும்போது வர்ணிக்கணும் போல தோணுதுனே. எனக்கு தான் தோணும். அப்புறம் உங்களுக்கு என்ன தோணாதான்? சரி இப்படித்தான் சொல்ற. வண்டியில வர்றப்போ அக்குரு வந்து பெரிய அக்குருவமா இருக்குது. சரி எக்கோ போடுனே. ஹலோ ஹலோ. நான் அதுக்குள்ளேயுமா அக்கா வந்திருக்கேன்டா. இது என்ன பச்சை பிள்ளை குசு பிள்ளைய சிரிப்பழக பாத்தியாடா? ஹலோ ஹலோ. முகத்தை பாத்தியா? வட்ட முக நெத்து. உன் வாழத்தண்டு கைக்கும் உன் சிறுத்தை இடைக்கும் பெருத்த சகுனத்துக்கும் சகுனம் அப்புறம் நம்ம நீதே பப்புன்னு போட்டிருக்க. நான் சும்மா தான் வந்திருக்கிறேன். ஏன் செவ்வாழ தண்டே இவளுக்கு இருக்குது விளைவரிய முழுங்கிரு 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 நீ மண்டையோட சேர்த்திருக்குது. கூடி அருவி கொட்டுதே அடி பொம்மேல அதை தேடி உசுறு முட்டுதே நீத உன்னால மலை கோவில் விளக்காக ஒளியாய் நின்னவளே மனசோடு என போட்டு இணையே கொன்னவளே கண்ணை மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே கண்ணை மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே வேறு வேறு அப்பப்ப அடிக்கிற மாதிரி மலைவானம் தூவும் போது நீயே பாடிடு. மடல் என்ன பேசுமோ? அடுத்து நீயே பாடிடு. அது இருந்தா வேட்டா ஒப்பன் போடுறேன். ராஜா ஓட்டர் படம் மாட்டான். அப்படி எல்லாம் வர்ணிக்கலாம் தோணுது. சரி மனமே நீங்க பேசுற பேச்ச பார்க்கும்போது எனக்கு உள்ள இருக்க முடியல. ஏன் ரொம்ப உக்கிரமா இருக்கா? பர பர பரன்னு வருது. பரபரன்னு இருந்தா சொரிஞ்சு விடு, செங்கல் வச்சு இழுறா. சொரி லூசு முண்டையா இருப்பா போல. எது பேசினாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற கிறுக்கு முண்டை. ஏன்னு கேளு. ஆளை பாத்தியா? பொறுமையா அடிமா. அவனுக்கு ஏற்கனவே நானும் போனா போதுன்னு பாத்துட்டு எனக்கு என்ன என்னைய பாரு இதே மாதிரி பேசிட்டு இருக்கிற. நான் போடுற போட்டுல உன் பொட்டிலாம் தெரிச்சு போயிடும். ஆரிக்கிட்ட முண்டோம் ஆப்பிரிக்கா கண்டான் உன்னை பார்த்தா தெண்டான் இருப்பான். அட புறா ராமிங்களோ இது யாராவே அம்மாசில பிறந்த மாதிரி புற பெரிய இடத்து புள்ள புறா. இது சின்ன புள்ள அப்பதான் நமக்கு எல்லாம் காதை பொத்திக்கங்க. கெட்ட வார்த்தையில பேசி முடியும் பாத்துக்க. நீ வேற எதையா பொத்திக்க. அறிவு இருக்கா? சூடு இருக்கா? சொர்ணம் இருக்கா? கீழ இருக்க மேல இருக்கா? அங்க இருக்க இங்க இருக்க? சோத்த திங்கிற சோத்த சூ 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 சுண்ணாம திங்கிறியா? இட்லிக்கு ஏமாந்த பிள்ளை தோசை தொன்னாத பிள்ளை என் பணியாரத்துக்கு 10 வருஷம் படுத்து கிடந்தவனே. 40 ரூபா பணியாரம் 40 ரூபா ஒரு பணியாரம் இல்லங்க. இது வந்து 5 பணியாரம் 2500. இது 10 ரூபாய்க்கு 5 வாங்கிக்கலாம். சரி பேசு பேசு. என்ன பேசு? என்ன பேசுறது? ஆப்பிரிக்கா முண்டோ நீ ரொம்ப பேசுற. என்ன ரொம்ப பேசுற? என்ன அடி கோத்தா குண்டாமல சிக்கு 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 விட மாட்டேன் மாமா. ஏங்க நீ வாடா. இல்ல என்னைய பத்தி என்ன வேணா பேசு. இந்த ஊரே கேட்டாலும் பரல. எங்க அம்மா அப்பா வந்து டிகிரி முடிக்க வச்சு என் கிறக ஒன்று வந்து கிடக்குறேன். என்னைய பத்தி என்னென்ன கழிவுகளே ஊத்து. எங்க அம்மா பத்தி பேசுற. என்னையா தூக்குதா? என்னையா தூக்குறா? என் மண்டை மசர்லாம் போச்சுடா. அப்புறம் உன் மண்டை மசர் தான் போகும். நீ இதுக்கு மேல பேசினேன்னு வச்சுக்க போயிருக்கு. இவனோட வந்து துணிமணிலாம் அவுந்து போதியா? நான் அந்த மாதிரி ஆளு அவன் அவுக்குற பெரிய ஆளு. நானே இந்த கதினா நீ எல்லாம் நொறுங்கிடுவாடா. ஐயோ நான் ஏற்கனவே எலும்பு அத்தோட கரு ஒரு அமுக்குতে அன்னைக்கு விழுந்தா அப்படியே மூச்சு குத்து வந்து போச்சு. இதுக்கெல்லாம் ஆசைப்படா சாமி. நீ பெட்டில உட்காரியா? பாப்பா ரோடு ரோலர் பாத்திருக்கியா? அதுல நீ படுத்தா எப்படி இருப்ப? அப்பா மூச்சு வாங்குதுடா. அவ்வளவுதான். ஆண்டி எனக்கு பதிலா செத்த நேரம் பப்புன்னு போறேன். சாரி சாரி. கெச்சல போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப என்னத்துக்கு இந்த வார்த்தை கேட்ட? என்ன லூசு பைய மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன என்னையா முண்டம்னா என்னமா? முண்டம்னா என்னமா? மரியாதையா பேசுமா. நீ மரியாதை பேசு. என்ன எனக்கு ஆம்பளை பேசுனா அட்டை தருக்குறியா? இதை இடிச்ச ஊரை ஏமாத்திடுவாடா.
என்னத்த அடிச்சாங்க? என்ன அங்க போ, ஒண்ணுமே இல்ல. சுங்கூர்ல தண்ணி வச்சுட்டு நீ எல்லாம் சவுடால பேசுற. ஆத்தாடி ஊர கேமத்தா அதையாம நீ பேசுற. கடுகு சின்னதாங்க, காரம் பெருசா இருக்கா. என்ன சொல்ற? டீயை குடிச்சிட்டு ஏறி உட்காரு. பால் இங்க வராது இப்போதைக்கு, போய் தொலை. வேணும். ஐயோ அக்கா தம்பி, அக்கா தம்பி, இப்படியே சொன்னோம்னா ஊர்ல 2 பேர்த்தையும் செருப்பை கழட்டி அடிப்பாங்க. பப்பு டான்ஸ் போட்டோமா என்னடா அக்கா தம்பின்னு விளையாண்டு இருக்கிறேன்னு கேட்பாங்க. சரி, என்ன பேச்சே வராதா? எனக்கு பேச்சு வருமா வராதா? எனக்கு அதெல்லாம் வராதுமா. என்னை பார்த்தாலும் பேச மாட்டேன். ஏன் தெரியுமா? உன்னை கண்டதுமே எனக்கு அவ்வளவு ஆசை. என்ன ஆசை? என்னைக்குமே நான் பேச மாட்டேன். வண்டியில் இருப்பா பேசினா, வீட்டுக்கு போனாலும் பேசுறேன். என்ன காரணம்? ஏன் பேச மாட்டேன்? எல்லாத்தையும் இங்க பண்ணிட்டு போயிரு, அப்புறம் எங்கிட்ட நான் போய் பேசுறது. ஐயா ஐயா அடிச்சு போட போறாரு பாத்து. நீ சத்த வேணாம், என்னவே கொல்ல பாக்குறா. வேணாம் மல்மி, உங்களை பார்க்கும்போது நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்க? என்ன பண்ற? வியாபாரம் பண்றேன். என்ன வியாபாரம்? கிளி. கிளி பாத்திருக்கியா? கிளி, பச்சை கிளி. பச்சை கிளியா? அதனால நீங்க பச்சை கிளியா? நான் கரண்டி வியாபாரம். என்ன சொல்றீங்க? நாம எப்படி வியாபாரம்? நீங்க எப்படி பண்ணுவீங்க? நான் எப்படி பண்ணுவேன்? எங்கேயாவுங்க? நான் கிளி வியாபாரம் பண்ண போறேன். தப்பா யாரும் நினைச்சிட கூடாதுங்க. கிளிதான். கிளி, கிளி வியாபாரம், பச்சை கிளி வியாபாரம். கிளி நல்லா பேசுமே. கிக்கி நல்லா பேசும். சரி, சாதகத்தை அப்புறம் சொல்லும். ஓ கிளியா, ஓ கிளியா. நாரத்தை எடுத்து பின்னாடி லூசு முட்டை. அப்படி இல்லாது ஓ கிளி வாங்கலையா, கிளி வாங்கலையா, கிளி வாங்கலையான்னு. கிளி வாங்கலையா, கிளி வாங்கலையா அப்படி வாங்கி பேசு. நீ வாட்டில பேசி வேற மாதிரி பேசி. அது கெட்ட கிளி வாங்குறீங்களா, கிளி வாங்குறீங்களா? கெட்ட வார்த்தை பேச. வியாபாரம் எப்படி இருக்குது? பேசிருப்பேன்டா. ஏன் நான் பேசாம உள்ள வந்து சேர்ந்து போடுவோமா? ஆமா, சேர்ந்து போட்டுருவோம். சேர்ந்து வியாபாரம் பண்ணுவோமா? அதுதான் சொல்றேன். அதனால ஓ வியாபாரம் கிளி வியாபாரம். ஏன் கரண்டி வியாபாரம்? எப்படி? கரண்டினா குழம்பு கரண்டி. குழம்பு கரண்டி எப்படி? அது அள்ளி ஊத்துனா நல்லா மூட்டு விழுகும். ஏன் கரண்டி? நான் அப்புறம் நான் கேட்பேன். அப்புறம் 2 பேரும் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. சரி கரண்டி. நீங்க அருமையா பேசுறீங்க. டீயை குடிக்கிறீங்களாடா? கருப்பையா உன் ஜவரியத்துக்கு போடுறாங்கடா. ஹலோ ஹலோ ஹலோ. கருப்பையாவுக்கு பிரபுக்கு மனமார்ந்த நன்றி. ஆமா, உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? என் பேரா? என் பேர் குத்துராஜா. குத்துராஜா அவர்களே, உங்களுக்கு மட்டும் ஏன் ஒழுவ மாட்டேங்குது? எனக்கு ஒழுவி ஊத்துது. ஆனா அதுக்கு தான் நல்ல மனுஷன் ஒழுவ இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் ஒழுவ விட்டுறமா. நான் அப்படிப்பட்டா. ஹலோ அவருக்கு தண்ணிக்கு வந்தா சின்னதான் முத்தம் தந்தா. முரணிக்கு தண்ணிக்கு வந்தா பண்ண முடியல. எதை? அதுதான் மாத்திரை போடுவியா? ஏன் என்ன காவல் தாண்டா பொண்ணாப்பாங்க. என்ன அடி இடிக்கிற நீ? இப்ப நான் கொடுக்குறேன் பாரு உனக்கு. அது மட்டும் பண்ண முடியல, அதை மட்டும் மறக்க முடியல. என் மங்காளி ஆசையத்தான் அடக்க முடியல, ஆசையத்தான் அடக்க முடியல. காட்டு ரோசா, காட்டு ரோசா, ஆசமுள்ள காட்டு ரோசா, காட்டு ரோசா, காட்டு ரோசா, பாசமுள்ள காட்டு ரோசா. ஆடி மாசம் போயிருச்சு, ஆடி உள்ள காட்டு ரோசா, ஆடி மாசம் போயிருச்சு, ஆடி உள்ள காட்டு ரோசா. காட்டு ரோசா, காட்டு ரோசா.
எத்த ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா வாசமுள்ள காட்டு ரோசா. எந்தையா குத்துனா கண்ணால பொல பொலன்னு ரத்தம் வந்துரும். என்ன புள்ள குண்டிய பக்கம் வாங்கி வந்து நின்று இருக்கான். புள்ள அங்கிட்டு விடியா. நாங்களாம் சம்பளத்துக்கு வந்திருக்கேன். சரி பாக்கத்தேன். உங்க சாவு அதுல இருக்கும் யாரு பாரு அங்கிட்டு போய் என்ன ஆடுறா? நீ என்ன பார்த்து இல்ல என்னத்தானே பார்த்த முழுசு ஆடுங்க நம்ம சீக்கு அந்த கோழி ஆட்டு மாரு. டேய் வேமாட்டனா இழப்புவாங்க. அடுத்த ரவுண்டுக்கு வேலைக்கு. சரி அப்ப பாரு ரோசா எதிர்பார்க்காத காட்டு ரோசா நல்லா இருக்கீங்க, நல்லா பாருங்க. உங்க மேல காதல் எப்படி வந்து மத்தியா இன்னும் நிறைய வச்சிருக்கிறேன். வேணாம் வேணாம் வேணாமா? அருமை. உங்க மேல எப்படிப்பட்ட காதல்? எப்படிங்க? ஒரு காலத்துல உன்னை இடிச்சே இப்ப அப்படி அன்பளிப்பு வாங்க நீ இப்ப அதெல்லாம் மறந்துட்டேன். காசு வேணாம். வேணாம், மனம்தான் முக்கியம். மனம்தான் முக்கியம். அப்படி பொழைச்சுக்கிட்டா நல்லது. கீழே வடை கிடக்குது பாரு. அது கிடந்தா நீ எடுத்து பாரு, உனக்கு தான் தெரியும் கிடக்கிறது. நான் அந்த அளவுக்கு நான் எடுக்கலாம். சரத்து என்னன்னே தெரியல. சரத்து செம்மையா இருக்கு, ஆள் அழகா பரவர. நீ எல்லாத்தையும் தான் சொல்ற, அவரை சொல்ற, என்ன சொல்ற? இல்ல அவங்களாம் பவுடர் போட்டாதான் நீ அழகு. பவுடர் போடாம அவங்களும் அழகு. நீ பொழைச்சுக்குவே, வாயிலே வடை சுட்டுவேன். உன் வடைய வாயிலே. எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? நல்ல காதலா? பூவே இல்ல, நீ சொல்லிருமா உன் காதல்? இல்லங்க, உங்க வாயை வச்சாதான் முதல்ல நல்லா இருக்கு. இல்ல, நான் வேற கத்துண்டா. இல்ல காதல் தம்பி கேட்டாண்டி. அடியே அடி சின்ன புள்ள, ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. அடியே அடி சின்ன புள்ள, ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. மலர்ந்தே மலரே மரத்தா தள்ளாதே அடடா சின்ன கண்ணா, இன்னைக்கு அது ரெண்டில் வந்தா அடியா கேட்டா தருவே போவா. அடியே அடி சின்ன புள்ள, ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள.
அடி சின்ன புள்ள அவி துடிக்குது கண்ணுக்குள்ள மறந்த நானும் மறைச்சா அது நல்லா இல்ல அடி சின்ன புள்ள அவி துடிக்குது கண்ணுக்குள்ள மறந்த நானும் அதை மறச்சா நல்லா சென்று வருகிறேன். இந்த ஊர்ல எனக்கு சம்பளம் வேணாம். அழுகாட்ட குறையா சொல்லிட்டு போறா. உள்ள போய் செருப்படி வாங்க முடியாதுடா. மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மலை சாதி பொண்ணுக்கு மடல் வாழை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு மாறி மஞ்சள் தாலியும் குங்குமமும் காரி செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மலை சாதி பொண்ணுக்கு மடல் வாழை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாத்தா கால் கடுக்கு காத்திருந்தே கண்ணுரணும் பூத்திருந்தே காதலனை காணலையே காரணத்தை நான் அறியே தினசரி நான் பார்த்த தாமரை பூவும் தினமுகம் காட்டாமல் போனது பாவம் கூட்டறுத்தும் யார் தடுத்தும் ஓயாது நானும் கொண்ட மோகம் ஓகாது நானும் கொண்ட மோகம் செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மலை சாதி பொண்ணுக்கும் மடல் வாழை கண்ணுக்கும் கல்யாண மாலை கொண்டு வா மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாத்தா வழங்கும் பூமுடிக்க கூந்தல் ஒன்று ஆடுதங்கே என் விரலா கொட்டு வைக்க நெத்தி ஒன்று ஆடுதங்கே இருவரும் அன்றாண்டு சேர்ந்ததை பார்த்து இடைவெளி இல்லாமல் போனது காற்று நான் திரும்பி வரும் வரைக்கும் நீரின்றி வாழும் இட நாட்டு நீரின்றி வாழும் இட நாட்டு